Dear friends, welcome. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா செயின் ட்ரைவ்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் செயின் ட்ரைவ். ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னென்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டிசைன் பவர். ஸோ டிசைன் பவர் அப்படின்றது வந்து ரேட்டட் பவர் இன்டூ சர்வீஸ் ஃபேக்டர். ஸோ சர்வீஸ் ஃபேக்டர்ன்றது வந்து கேஎஸ். ஸோ சர்வீஸ் ஃபேக்டர் கேஎஸ் இஸ் ஈக்குவல் டு K1 இன்டூ K2 இன்டூ K3 இன்டூ K4 இன்டூ K5 இன்டூ K6. இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.76 வந்து இருக்குது. ஸோ இந்த K1 டு K1, K2, K3, K4, K5 அண்ட் K6 இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். சரியா? ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.76 வந்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. லோடு ஃபேக்டர் K1. ஸோ K1ன்றது வந்துன்னா லோடு ஃபேக்டர். ஸோ அதில் இருந்தோன்னா 3 இருக்குது. ஒன்று வந்துன்னா கான்ஸ்டன்ட் லோடு, வேரியபிள் லோடு. ஸோ வேரியபிள் லோடு வித் மைல்டு ஷாக்கு. தேர்ட் வந்துன்னா வேரியபிள் லோடு வித் ஹெவி ஷாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துன்னா 3 இது இருக்குது. ஸோ அதுக்கேற்றான K1ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் K2 அப்படின்றதுனா ஃபேக்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் ரெகுலேஷன். ஸோ அது வந்து என்னன்னா ஃபஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் சப்போர்ட்ஸ். செகண்ட் வந்துன்னா டிரைவ் யூசிங் ஐட்லர் ஸ்ப்ராக்கெட். தேர்ட் வந்து என்னன்னா ஃபிக்ஸட் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கான K2 வேல்யூ வந்து இருக்குது. தேர்ட் வந்து என்னன்னா ஃபேக்டர் ஃபார் சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ப்ராக்கெட்ஸ். சரியா? ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனா AP லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25P. Pன்றது வந்து என்னன்னா பிச்சு. ஸோ AP அப்படின்றது வந்துன்னா சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ வந்து என்னன்னா ஸோ AP லெஸ் தென் ஆர் 25 இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், K3ஓட வேல்யூ 1.25. ஸோ 30 to 50 இன்டூ பிச்சாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 1 யூஸ் பண்ணுறோம். தென் AP is equal to 60 to 80 இருந்தால் 0.8 வந்து இது பண்ணுறோம். தென் ஃபோர்த் ஃபேக்டர் வந்து ஃபேக்டர் ஃபார் பொசிஷன் ஆஃப் தி ஸ்ப்ராக்கெட். ஸோ பொசிஷன் ஆஃப் தி ஸ்ப்ராக்கெட் வந்து எப்படி இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்கா நமக்கு வந்து அந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்து என்னன்னா இன்க்ளினேஷன் அப்படின்றது வந்து ஹரிசாண்டல் அப் டு 60 டிகிரியாக இருந்தால் 1, மோர் தென் 60 டிகிரியாக இருந்தால் 1.25. ஸோ லூப்ரிகேஷன் ஃபேக்டர். ஸோ லூப்ரிகேஷன் வந்து ஃபேக்டர் வந்துன்னா K5. ஸோ கண்டினியூஸ் ஃபேக்டராக இருந்தால் 0.8, ட்ராப் லூப்ரிகேஷனாக இருந்தால் 1.0, பீரியாடிக் லூப்ரிகேஷனாக இருந்தால் 1.5. ஸோ K5 வேல்யூஸ் அந்த மாதிரி. அடுத்து வந்துன்னா ரேட்டிங் ஃபேக்டர் K6. K6 அப்படின்றது வந்துன்னா ஒர்க் ஹவர்ஸ். அப்போ சிங்கிள் ஷிஃப்ட் ஆஃப் 8 hours a day. 8 hours ஒர்க்கிங் அப்படின்னா வந்துன்னா 1, 16 ஹவர்ஸ்னா அப்படின்னா 1.25, கண்டினியூஸ் ரன்னிங் அப்படின்னா வந்துன்னா 1.5. ஸோ வந்துன்னா ஸோ இது வந்து K1 டு K6 ஃபேக்டர்ஸ் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.76 அண்ட் 7.77 வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்துன்னா நம்ம கொடுத்துருக்க அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கொடுத்துருக்க டேட்டாவில் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம K1 டு K6 வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து அதெல்லாம் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், சர்வீஸ் ஃபேக்டரில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சர்வீஸ் ஃபேக்டரில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிசைன் ஃபேக்டர் வந்து நம்ம வந்து டிசைன் பவர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டிசைன் பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட்டட் பவர் இன்டூ சர்வீஸ் ஃபேக்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு K1 ஃபேக்டர் இருந்ததுன்னா லோட் ஃபேக்டர். செகண்ட் K2 அப்படின்றதுனா ஃபேக்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் ரெகுலேஷன். தேர்ட் ஃபேக்டர் வந்துன்னா ஃபேக்டர் ஃபார் சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்ப்ராக்கெட்ஸ். ஃபோர்த் ஃபேக்டர் வந்துன்னா ஃபேக்டர் ஃபார் பொசிஷன் ஆஃப் ஸ்ப்ராக்கெட்ஸ். ஃபிஃப்த் வந்துன்னா லூப்ரிகேஷன் ஃபேக்டர். சிக்ஸ்த் வந்துன்னா ரேட்டிங் ஃபேக்டர். ஸோ K1 டு K6 வேல்யூ வந்து நமக்கு எதர் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல வந்து எடுத்துக்கிறோம். ஆர் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பவருக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா K1 டு K6 வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து என்ன சர்வீஸ் ஃபேக்டரில் வந்து என்ன மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன ரெண்டையும் ரேட்டட் பவரையும் சர்வீஸ் ஃபேக்டரியும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், டிசைன் பவர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது வந்துன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்துன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் தி டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ. ஸோ டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ I is equal to Z2 by Z1 is equal to N1 by N2. ஓகே, ஸோ Z1 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஸ்ப்ராக்கெட் பினியன். Z2 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஸ்ப்ராக்கெட் வீல். N1 அப்படின்றதுனா ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் பினியன். N2 அப்படின்றதுனா ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் வீல். ஸோ பினியன் அப்படின்றது வந்து என்னன்னா ஸ்மாலர் ஸ்ப்ராக்கெட். சரியா? ஸ்மாலர் ஸ்ப்ராக்கெட். வீல் அப்படின்றது வந்து என்னன்னா லார்ஜர் ஸ்ப்ராக்கெட். ஸோ பினியன்றது வந்துன்னா ஸ்மாலர் ஸ்ப்ராக்கெட், வீல் அப்படின்றதுனா லார்ஜர் ஸ்ப்ராக்கெட். ஸோ இது வந்து என்ன இந்த ஃபார்முலா வந்துட்டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.74 வந்து இருக்குது. சரியா? டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.74 வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ I is equal to Z2 by Z1 is equal to N1 by N2. ஸோ Z1 என்ன, Z2 என்ன, N1 என்ன, N2 என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ வந்தோம்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து வந்து என்னன்னா ஸ்டெப் 3.
ஸோ பேஸ்ட் ஆன் தி பவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து என்ன பண்ணுறோம், செயின் வந்து நம்ம வந்து டைப் ஆஃப் செயின் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். சரியா, செலெக்ஷன் ஆஃப் செயின். ஓகே, ஸோ நம்ம வந்து என்னென்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.71 பேஜ் நம்பர் 7.73 வந்து என்னென்னா செயின் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இதில் வந்து என்னென்னா ஆர் அப்படின்றது வந்து ஆர் அண்ட் பி அப்படின்றதுனா இட்ஸ் எ சிம்ப்ளெக்ஸ் செயின், அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் செயின் மட்டும் தான் இருக்கும். வந்து நமக்கு டிஆர் அண்ட் டிபி அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துன்னா டபுள் ஸ்டாண்ட் இருக்கும். சரியா, டபுள் ஸ்டாண்ட் ஆஃப் செயின்ஸ் வந்து இருக்கும், 2 ஸ்டாண்ட் ஆஃப் செயின்ஸ் வந்து இருக்கும். டிஆர் அண்ட் டிபி அப்படின்னா வந்துன்னா ட்ரிபிள் ஸ்டாண்ட்ஸ், அதாவது ட்ரிப்ளெக்ஸ் செயின், அதாவது ட்ரிபிள் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் செயின் வந்து இருக்கும். 3 இது வந்து லேயர்ஸ் ஆஃப் செயின் வந்து நமக்கு வந்து இருக்கும். சரியா, ஸோ இதான்னா சிம்ப்ளெக்ஸ் செயின், டூப்ளெக்ஸ் செயின், அதுக்கப்புறம் வந்துன்னா ட்ரிப்ளெக்ஸ் செயின். ஸோ நமக்கு பேஸ்ட் அப்பான் தி பவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து என்னன்னா செயின் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சரியா, ஸோ ஏதாவது வந்து என்ன நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரோலர் செயின்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்துன்னா அடுத்து வந்துன்னா புஷ் செயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ரோலர் செயின்ஸ் தான் இது பண்ணுவோம். ஸோ ரோலர் செயின்ஸில் வந்து என்ன பேஸ்ட் அப்பான் தி பவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ செயின் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ செயின் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதான் வந்துன்னா தேர்ட் ஸ்டெப். ஸோ பேஸ்ட் அப்பான் தி பவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் என்ன பண்ணுறோன்னா செயின் வந்து என்னென்னா செயின் நம்பர் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றது வந்து என்னன்னா ஸோ ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றதுனா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் தி செலக்டட் செயின். ஸோ அந்த செலக்ட் பண்ண செயினுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஆர் 6 to 8 அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆர் அப்படின்றது வந்துன்னா இட் இஸ் எ சிங்கிள் ஸ்டாண்டர்ட், அதாவது சிம்ப்ளெக்ஸ் செயின். சரியா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னா ஒரே ஒரு லேயர் ஆஃப் செயின் வந்து இருக்குது. ஸோ அதில் இருந்தோம்னா பிச் வேல்யூ நோட் பண்ணுறோம், ரோலரோட டயாமீட்டர் வந்து நோட் பண்ணுறோம், வித்து வந்து நோட் பண்ணுறோம், தென் வெயிட் பெர் மீட்டர் லோட் பண்ணுறோம், தென் பிரேக்கிங் லோட் வந்து நோட் பண்ணுறோம். சரி, இந்த வேல்யூஸ்லாம் வந்து என்னென்னா வந்து அந்த செயினில் டேட்டா புக்லேருந்து இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.71 7.73 வந்து நம்ம வந்து நோட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இதை வந்து நான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயின் தேர்ட் ஸ்டெப்பில் இருந்தோம்னா செயின் செலக்ட் பண்ணுறோம், ஃபோர்த் ஸ்டெப்பில் இருந்தோம்னா அந்த செயின்கான ஸ்பெசிஃபிகேஷன் வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்னன்னா ஃபோர்த் ஸ்டெப். ஸோ அடுத்து வந்தோம்னா ஃபிஃப்த் ஸ்டெப்ன்றது வந்துன்னா நம்பர் ஆஃப் டீத். ஓகே, நம்பர் ஆஃப் டீத் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம், அதாவது பினியன்லையும் வீல்லையும் வந்துன்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணும். சரி, அந்த நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.74 ஸோ டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேஜ் நம்பர் 7.7 வந்து பார்த்தீங்கன்னா 7.4 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ ஐன்றது வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இப்போ அடுத்த ஒரு டேபிள் ரெக்கமெண்டட் Z1 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ ஐயோட வேல்யூக்கு வந்து என்னன்னா ஐயோட டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ 1 to 2, 2 to 3 அந்த மாதிரி வந்துன்னா டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து நம்மளோட டிரான்ஸ்மிஷன் கால்குலேட் பண்ண டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்துன்னா ஸ்டெப் 2ல் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். நம்மளோட டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வேல்யூ வந்து எந்த ரேஞ்சில் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்தோம்னா Z1ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ Z1 அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஸ்ப்ராக்கெட் பினியன். ஸோ பினியனோட நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ Z-ஓட இது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். Z1ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். Z1ஓட வேல்யூ செலக்ட் பண்ணதுக்கப்புறம்னா Z2ஓட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். Z2 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஸ்ப்ராக்கெட் வீல். ஸோ வீலோட டீத், சரி, நம்பர் ஆஃப் டீத். ஸோ Z is equal to I into Z1. ஐன்றது வந்துன்னா டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ, I is equal to டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ. ஸோ Z is equal to I into Z1. ஸோ பேஸ்ட் அப்பான் தி டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ என்ன பண்ணுறோம், Z1ஓட வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ Z1 வேல்யூ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா Z2ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா ஃபிஃப்த் ஸ்டெப்பு. ஸோ நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணுறது. சரியா, ஸோ Z1 வந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஸ்ப்ராக்கெட், அதாவது பினியன். ஸோ அதில் வந்து என்ன Z2ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரியா, நெக்ஸ்ட் வந்தோம்னா ஸ்டெப் 6. ஸ்டெப் 6ன்றதுனா பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 பார்த்தீங்க அப்படின்னது வந்துன்னா pitch diameter of these sprockets அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ diameter of the smaller sprocket, smaller sprocketனா அப்படின்னா வந்து என்னது pinion. ஸோ D1 is equal to P by sin into 1 sin of 180 degree divided by Z1. சரியா, ஸோ இந்த P அப்படின்றதுனா pitch of the chain. P அப்படின்றது வந்துன்னா pitch of the chain. Z1 அப்படின்றதுனா number of teeth on the smaller sprocket. ஓகே, ஸோ அதில் வந்து என்ன டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி லார்ஜர் ஸ்ப்ராக்கெட், அதாவது வீலோடது dt is equal to P by sin of 180 degree divided by Z2. ஓகே, Z2 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத் ஆன் லார்ஜர் ஸ்ப்ராக்கெட்.
சரியா? ஸோ அதில் வந்து என்னன்னா D1 அண்ட் D2 வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா என்னன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 வந்து இருக்குது. ஸோ அதனால் டயாமீட்டரோட வேல்யூஸ் வந்து D1 அண்ட் D2 வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 7th ஸ்டெப் அப்படின்றது வந்து பிட்ச் லைன் வெலாசிட்டி. ஸோ பிட்ச் லைன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ D1 இன்டூ N1/60. சரியா? D1 அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் ஸ்ப்ராக்கெட். சரியா? D1 அப்படின்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்மாலர் ஸ்ப்ராக்கெட். N1 அப்படின்றதுனா ஸ்பீட் ஆஃப் தி ஸ்மாலர் ஸ்ப்ராக்கெட். ஓகே. ஸோ அப்படி D1 அப்படின்றதுனா பினியனோட டயாமீட்டர். N1ன்றதுனா பினியனோட ஸ்பீடு. ஓகே. ஸோ பினியனோட ஸ்பீடு. ஸோ ரெண்டையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன பண்ணுறோம், பிட்ச் லைன் வெலாசிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா 8th ஸ்டெப் வந்துன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் டியூ டு பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ வந்து என்ன அது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.78 வந்து இருக்குது. சரியா? ஸோ டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ பிடிசிக்கு வந்து என்னன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் டியூ டு பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ வந்து பிடி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்துன்னா ஹெச்பியில் இருக்குது, இன்னொன்று வந்துன்னா கிலோவாட்டில் இருக்குது. நம்ம வந்து கிலோவாட்டில் இருக்கிறது வந்து எடுத்துக்கிறோம். சரியா? 102 இன்டூ என் டிவைடட் பை வி. ஸோ அதான் வந்து நாங்கள் எழுதியிருக்கோம். ஸோ 102 இன்டூ டிசைன் பவர் டிவைடட் பை பிட்ச் லைன் வெலாசிட்டி. ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு 102 இன்டூ டிசைன் பவர் டிவைடட் பை பிட்ச் லைன் வெலாசிட்டி. ஸோ வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் டியூ டு பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்துன்னா அதே பேஜில் பேஜ் நம்பர் 7.78 வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்றதுனா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு W இன்டூ V ஸ்கொயர் டிவைடட் பை G. ஸோ இந்த W அப்படின்றதுனா வெயிட் பர் மீட்டர் ஆஃப் தி செயின். வெயிட் பர் மீட்டர் ஆஃப் தி செயின் வந்துன்னா நம்மளோட செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஸோ வெயிட் பர் மீட்டர் ஆஃப் தி செயின் வந்துன்னா செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நோட் பண்ணோம். அதுலேருந்து அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். V அப்படின்றது வந்துன்னா பிட்ச் லைன் வெலாசிட்டி. Gன்றது வந்துன்னா G இஸ் ஈக்குவல் டு 9.81. ஓகே. G இஸ் ஈக்குவல் டு 9.81. ஸோ அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம், சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அது வந்து என்னென்னா 9th ஸ்டெப். ஸோ 10th ஸ்டெப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் செயின். ஸோ டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் செயின் வந்து என்னென்னா திருப்பி அதே பேஜில் பேஜ் நம்பர் 7.78 வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.78 PS is equal to tension due to sagging of chain. சரியா? PS is equal to K into W into A. ஸோ இந்த K அப்படின்றதுனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாக். W அப்படின்றதுனா வெயிட் பெர் மீட்டர் ஆஃப் தி செயின். A அப்படின்றதுனா சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே. சென்டர் டிஸ்டன்ஸ் ஒன்று கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஸோ PS is equal to K into W into A. சரி, இப்போ வந்து நான் கேயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து வேணும். ஸோ கேயோட வேல்யூ அப்படின்றதுனா அதுக்கு கீழே இருக்க டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாக் K is equal to, இப்போ வந்துன்னா ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா 6, இப்போ அப் டு 40 டிகிரி இருந்துச்சுன்னா 4, மோர் தென் 40 டிகிரி இருந்துச்சுன்னா 2, வெர்டிகலாக இருந்துச்சுன்னா 1. ஸோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாகோட வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சாக் கேயோட வேல்யூ வந்துன்னா இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ கேயோட வேல்யூ எல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடச்சிடும், டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் செயின் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்டெப் 11 வந்துன்னா ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி காரணம்னா திருப்பி அதே பேஜில் பேஜ் நம்பர் 7.78 வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.78 ஸோ என்னன்றது வந்துன்னா ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ அப்போ வந்துன்னா ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு Q பை சமேஷன் ஆஃப் P அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ சமேஷன் ஆஃப் P அப்படின்னா வந்துன்னா PT ப்ளஸ் PC ப்ளஸ் PS அப்படின்றது கொடுத்துருக்காங்க. PT அப்படின்னா வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸு, PC அப்படின்றதுனா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸு, PS அப்படின்றது வந்துன்னா நமக்கு வந்து டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் செயின். ஸோ இந்த மூணோட வேல்யூ வந்துன்னா டிவைட் பண்ணிவிட்டு, ஸோ Q அப்படின்றது வந்துன்னா, ஸோ Q அப்படின்றதுனா பிரேக்கிங் லோட் ஆஃப் த செயின். ஸோ Qயோட வேல்யூ வந்துன்னா செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நோட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டுவே நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிடும், ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ வந்துன்னா ஷுட் பி கிரேட்டர் தன் தி மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சரியா? இந்த ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்துன்னா ஷுட் பி கிரேட்டர் தன் தி மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இந்த மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்படின்னா பேஜ் நம்பர் 7.77 வந்து பார்க்கணும். சரியா? ஸோ மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்துன்னா பேஜ் நம்பர் 7.77 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி ஸ்மால் ஸ்ப்ராக்கெட். சரி, அதாவது N1ஓட ஸ்பீடு. சரி, N1ஓட ஸ்பீடுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஸோ நம்மளோட அப்டைன் பண்ண வேல்யூ இந்த ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஷுட் பி கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து என்னென்னா ஷுட் பி கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி மினிமம்
ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ வந்தோம்னா மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூட நமக்கு வந்து என்ன கிரேட்டர் தானாக இருக்கணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து சேஃப். இப்போ இன்கேஸ் மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூட கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்தோம்னா திருப்பி வந்தோம்னா வேறு செயின் செலக்ட் பண்ணிட்டு ரீகால்குலேஷன் வந்து பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னென்னா அடுத்த ஸ்டெப் அப்படின்றதுனா பியரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பியரிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் பிசி ப்ளஸ் பிஎஸ் டிவைடட் பை கேபிட்டல் டபிள்யூ இன்டூ டிஆர். ஸோ இது வந்துன்னா இங்கே வந்து 2 டபிள்யூ யூஸ் பண்ணுவோம். ஒன்று இருந்தோம்னா ஸ்மால் டபிள்யூ அப்படின்றது வந்து வெயிட்டு. ஸோ கேபிட்டல் டபிள்யூ அப்படின்னா வித் பிட்வீன் தி இன்னர் பிளேட்ஸ். சரியா? ஸோ இது வந்துன்னா செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து நோட் பண்ணியிருப்போம். டிஆர் அப்படின்றனா டயாமீட்டர் ஆஃப் தி ரோலர், அதுவும் வந்து செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நோட் பண்ணியிருப்போம். ஸோ பிடி அப்படின்றது நமக்கு வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் தெரியும். ஸோ பிசி அப்படின்றதுனா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன், பிஎஸ் அப்படின்றதுனா டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் செயின். ஸோ நம்ம வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறோம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பியரிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்துன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த பியரிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்துன்னா ஷுட் பி லெஸ் தென். சரியா? ஷுட் பி லெஸ் தென். ஸோ இங்கே வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ வந்துன்னா ஷுட் பி கிரேட்டர் தென் bearing stress ஓட வேல்யூனா should be less than allowable value of bearing stress. ஸோ இந்த allowable value of bearing stress அப்படின்றதுனா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.77. ஸோ இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.77 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க allowable bearing stress சிக்மா அப்படின்றது ஃபார் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் பேக்கெட். ஸோ அப்போ N1ஓட வேல்யூ வந்து கிராஸ் செக் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிக்மாவோட வேல்யூ வந்து நோட் பண்ணுறோம். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ வந்துன்னா இட் ஷுட் பி லெஸ் தென் allowable value of bearing stress. ஓகே, இது வந்துன்னா 12th ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்துன்னா 13th ஸ்டெப் வந்துன்னா கால்குலேட் தி லென்த் ஆஃப் தி செயின். ஸோ லென்த் ஆஃப் தி செயின் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இது வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.75 இந்த ஃபார்முலா இருக்குது. சரியா? ஸோ டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.75 பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி செயின் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ லென்த் ஆஃப் த செயின் எல் இஸ் ஈக்குவல் டு எல்பி இன்டூ பி. பி அப்படின்றதுனா பிச் நமக்கு. ஓகே. ஸோ எல்பியோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கும். ஸோ எல்பி கண்டுபிடிக்க அப்படின்னா வந்துன்னா எல்பி அப்படின்றதுனா லென்த் ஆஃப் கண்டினியூஸ் செயின் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பிச்சஸ். ஓகே. ஸோ எல்பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏபி ப்ளஸ் Z1 ப்ளஸ் Z2 டிவைடட் பை 2 ப்ளஸ் Z2 மைனஸ் Z1 டிவைடட் பை 2 பை தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி. ஓகே. ஸோ இந்த ஏபி அப்படின்னா வந்துன்னா approximate center distance in multiples of pitches. So AP is equal to A0 by P. So A0 அப்படின்றதுனா initially assumed center distance, Pன்றதுனா நமக்கு வந்து pitch. So வந்து first வந்து AP calculate பண்ணோம், then LP calculate பண்ணோம். So LP calculate பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்க substitute பண்ணி என்ன பண்றோம், length of the chain வந்து calculate பண்றோம். So இது வந்து என்னன்னா length of the chain calculate பண்றதுக்கான ஃபார்முலா டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.75. ஓகே. So length of the chain L is equal to LP into P. ஓகே. இது வந்து என்ன லென்த் ஆஃப் த செயின் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா ஏ. ஸோ அதோட ஃபார்முலா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.75 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் சென்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபைனல் சென்டர் டிஸ்டன்ஸ் கரெக்டட் டு ஈவன் நம்பர் ஆஃப் பிச்சர்ஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ ஸ்கொயர் மைனஸ் 8m டிவைடட் பை 4 இன்டூ பி. ஸோ ஈனா வந்து என்னன்னா எல்பி மைனஸ் Z1 பிளஸ் Z2 டிவைடட் பை 2. ஸோ Z1 Z2 அப்படின்றதுனா நம்பர் ஆஃப் டீத். ஸோ அதுக்கடுத்ததுனா இங்கே எம்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு Z2 மைனஸ் Z1 டிவைட் பை 2 பை தி ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ டிவைட் பை 2 பை தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து எம்மோட வேல்யூ வந்தோம்னா இது வந்து டேட்டா புக்கில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம் Z2 மைனஸ் இங்கே Z1 அதுக்கேற்ற மாதிரி எம்மோட வேல்யூ வந்து இங்கே கூட நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே. Z2 மைனஸ் Z1 அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா எம்மோட வேல்யூ இங்கேருந்து கூட நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈயோடது வந்து கண்டுபிடிக்கணும், தென் எம்மோடது வந்து கண்டுபிடிக்கணும், தென் அது ரெண்டையும் வந்தோம்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிடும். ஓகே. ஸோ அது வந்துன்னா 14th ஸ்டெப். ஸோ 14th ஸ்டெப் அப்படின்றதுனா ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா சென்டர் டிஸ்டன்ஸ் அலவன்ஸ். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் அலவன்ஸ் வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.75. ஸோ சென்டர் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் அலவன்ஸ் டு அகாமடேட் இனிஷியல் செயின் சாக். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி என்ன சொல்லியிருக்காங்க 0.5 எஃப் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் அப்படின்றதுனா செயின் சாக் ஆஃப் ட்ரிவன் சைடு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஃபோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க 0.02 இன்டூ ஏ. ஸோ அப்போ வந்தோம்னா ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்டூ 0.02 இன்டூ ஏன்னு வரும். ஓகே. ஸோ அதை தான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0.01 இன்டூ ஏ அப்படின்றது வந்து எழுதியிருக்கேன். ஸோ அப்படின்றதுனா டெல்டா அப்படின்னா சென்டர் டிஸ்டன்ஸ் அலவன்ஸ். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் அலவன்ஸ் தான் இருந்ததுன்னா லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கப்புறம் இருந்தோம்னா எல்லாத்தோட செயின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ண டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து எழுதணும். ஓகே. ஸோ வந்தோம்னா
இது வந்து என்னன்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் செயின் ட்ரைவ். சரி, டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் செயின் ட்ரைவ். ஸோ ஃபஸ்ட் வந்துன்னா டிசைன் பவர் வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படின்றதுனா டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துன்னா செயின் வந்து செலக்ட் பண்ணணும். தென் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் தி செலக்டட் செயின். தென் வந்துன்னா நம்பர் ஆஃப் டீத்து. தென் வந்துன்னா பிச் சர்க்கிள் டயமீட்டர். தென் வந்துன்னா பிச் லைன் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வந்துன்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். தென் சென்ட்ரிஃபிகல் டென்ஷன். தென் டென்ஷன் டியூ டு சாகிங் ஆஃப் செயின். நெக்ஸ்ட் வந்துன்னா ஆக்சுவல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நெக்ஸ்ட் வந்துன்னா பியரிங் ஸ்ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்துன்னா லென்த் ஆஃப் தி செயின் வந்து கால்குலேட் பண்ணணும். தென் ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துன்னா சென்டர் டிஸ்டன்ஸ் அலோவன்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். சரியா, இதான் வந்துன்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் செயின் ட்ரைவ். சரியா, இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு வந்துட்டு இந்த நோட்ஸ் வந்து பிடிஎஃப்ல வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போயிட்டு வந்தோம்னா நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் லிங்க்லேருந்து போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.